அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மீனராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தாங்க. ஸோ இந்த குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு வருடமானது தொடங்கவிருக்கு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை துலாம் ராசியில் பிறக்கவிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு மீனராசி அன்பர்களுக்கு எந்த அற்புதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய சில கிரக அடைவுகள் அப்படிங்கிறது பார்க்கலாங்க. ஸோ சனி பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருக்காருங்க. அதே நேரத்தில் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய மே மாதம் இந்த ராகுவானது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கும் ராகு 12ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைய இருக்கிறாருங்க. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் 6ஆம் இடத்திற்கும் அதே நேரத்தில் பயிற்சி அடைய உள்ளார். ஸோ இது ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடியது. ஸோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாவசு வருடமானது எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மீனராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்தோடு செயல்படுத்தக்கூடிய நபர்கள், ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்கள், தனக்கு ஒரு விஷயம் கரெக்டுன்னு பட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்தையே செய்வாங்க. ஸோ இவர்களுடைய காலகட்டங்கள் கடந்த சில 1.5 வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜென்ம ராகுவால் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டாங்க. ஸோ ஜென்ம ராகுவால் மட்டும்தானுங்களா, மற்றது எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த விரையச்சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்தார். ஸோ விரையச்சனி ப்ளஸ் ஜென்ம ராகு இந்த 2 விஷயத்துலையும் கடந்த ஒரு 2.5 வருஷமாக நிறைய தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சுங்க. வாழ்க்கையில் உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்ததை விட மற்றவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்ததே ரொம்ப அதிகங்க. நான் எல்லா கஷ்ட நஷ்டங்கள், நான் பட்ட கஷ்டங்களை விவரிக்க வார்த்தையே இல்லைன்னு சொல்லலாங்க. ஸோ எல்லா சூழ்நிலையும் தைரியத்தை மட்டுமே இன்றைக்கு வரைக்கும் விடாமுயற்சியும் அந்த தைரியத்தால் மட்டுமே இன்றைக்கி வரைக்கும் என் வாழ்க்கையை நான் கரெக்டான விதத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறேன். யாருக்கு எல்லளவும் நான் துரோகம் பண்ணதே இல்லை. ஆனால் எல்லாருமே எனக்கு மனசார கெடுதலை மட்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் யாருக்கும் மனசார துரோகம் பண்ணணும்னு நினச்சதே கிடையாதுங்க, கெடுதல் பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. ஆனால் எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணுறாங்க, கெடுதல் பண்ணுறாங்க. பாசத்துக்காக மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு. ஏன்னா பாசத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். அதே நேரத்தில் எல்லாமே எதுக்காக பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்புனாலையும் ஒரு பாசத்தால் மட்டும்தாங்க இவ்வளோ கஷ்டத்தை நஷ்டத்துங்களையும் நான் தாங்கிட்டு இருக்கிறேன். பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நிறைய ஏமாற்றங்களையும் வழிகளையும் நான் சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன். உதவி செஞ்சேன், ஆனால் இன்றைக்கி எனக்குன்னு உதவி பண்ணுறதுக்கு ஒரு நபர்கள் கூட இல்லை. யாருக்காக எல்லா விஷயத்தையும், அதாவது மற்றவங்களுக்காக எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் தனக்குன்னு ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு யாருமே முன் வரவே மாட்டேங்கிறாங்க. இந்த நிலை, இந்த சூழல் அப்படிங்கிறது எனக்கு எப்போ தாங்க மாறும், எப்போ தான் இந்த நிலையிலேருந்து நான் வெளியே வருவேன், என்னை ஏமாத்தினவங்க மத்தியில் கண்டிப்பாக நான் நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும், என்னை துரோகம் பண்ணவங்க மத்தியில் நான் ஒரு நல்ல சூழலில் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விஷயங்கள், அதாவது எல்லாருக்கும் உதவி பண்ணி அந்த உதவி மூலமாக உபத்திரத்தை தேடிக்கிட்ட நபர்களும் நீங்கள் தான். அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்காக தன்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு இன்றைக்கி அவங்களுடைய கஷ்டத்தையும் சேர்த்தி பங்கெடுத்துக்கிட்டு அந்த கஷ்டத்துக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுத்த பணத்துக்கும் சேர்த்து வட்டி கட்டக்கூடிய நபர்களும் நீங்கள் தான். ஸோ இந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது எல்லாமே தொட்டதெல்லாமே தேவையில்லாத நஷ்டங்க, எல்லாமே பெரிய விரயங்களாக மாறிட்டு இருந்த இந்த சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக மாறிட்டாருங்க. அதே நேரத்தில் இந்த மீன ராசியில் ஜென்மஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருந்த ராகுவும் விலகிட்டார். அதே நேரத்தில் ஜென்ம ராகுவோடைய விலகலால் உங்களுக்கு புதிய சிந்தனைகள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இது வரைக்கும் என்னால் எதுவுமே யோசிக்கவே முடியல, செயல்படுத்த முடியலைங்க. ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கே ஒருத்தரால் முடியலன்னா அதை எடுத்து எப்படிங்க அடுத்த நிமிஷம் அதை செயல்படுத்த முடியும்? ஸோ அப்போ புதிய சிந்தனைகள் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த ராகு இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது தீரக்கூடிய காலகட்டங்கள் இந்த மே மாதத்துக்கு அப்புறமா நடக்க போகுதுங்க. ஸோ அப்போ ஜென்ம ராகு விலகல்னால உங்களுக்கு புதிய சிந்தனைகளும் புதிய நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. புதிய தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை நிறைய மாற்றம் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. ஒரு புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். இது வரைக்கும் அதை எப்போ பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எந்த இடத்துல பண்ணுறதுங்கிற குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருந்திருக்கும். அந்த நிலை அப்படிங்கிறது மாறுங்க. மாறிட்டு இப்போ உங்கள் ஜென்மஸ்தானத்தில் சனி வந்ததுனால தைரியத்தை கொடுப்பாரு. ஓகே, இந்த காலகட்டங்களில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். ஸோ இதனால் நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க.
அதே சூழ்நிலையில் அந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸாக இருக்க போதுங்க. நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அதே நேரத்தில் இப்போ நிறைய வேலை மாற்றங்களுக்கு உண்டான ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேதுவானது விலகிறதுனால நிறைய இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. அதே நேரத்தில் ஒரு ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி சேரத்துக்கான சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அதாவது புதிய வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. நிர்வாக திறன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய மேனேஜ்மெண்ட் மேனேஜிங் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகுங்க. அது மூலமாக நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு நிறைய பொறுப்புகளும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய சம்பள உயர்வுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதால தீரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அந்த 7ல் இருக்கக்கூடிய கேது விலகல்னால கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீரும். மனைவியும் கணவனும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. கூட்டாளிகளிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. பார்ட்னர்ஷிப்பில் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தீர்ந்துங்க. பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சில பேர் பார்ட்னர்ஷிப்பை விட்டுட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது சொந்தமாக ஒரு தொழிலை தனியாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள், அல்லது பழைய பார்ட்னர்ஸை விலக்கிட்டு புதிய பார்ட்னர்கள் சேர்க்கைக்கு உண்டான சூழல் அப்படிங்கிறது, கூட்டாளிகள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நண்பர்கள் மத்தியில் இருந்து வந்த மன சங்கடங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தேவையில்லாத விஷயங்கள் அப்படிங்கிறது, தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குங்க. அந்த மாதிரி நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் மாறப்போகுதுங்க. அதே நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் அப்படிங்கிறது இருக்குங்க. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கிறவங்க நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தாச்சுங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சுங்க, நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. ஸோ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. அடிக்கடி இந்த அபார்ஷன் அப்படிங்கிறது ஆகிட்டே இருக்குங்க. கரு நிற்கவே மாட்டேங்குதுங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கோம், மன கஷ்டங்கள் மட்டுமே மீதி. ஸோ இந்த நிலையெல்லாம் மாறவே மாறாது. அந்த 7 சனி தொடங்குறதுனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டி முடிக்க முடியலன்னு யோசிக்கிறவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீடு, அதாவது வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு மாறுவதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுதுங்க. அதே நேரத்தில் புதிய வண்டி வாகனங்களுக்கு உண்டான சேர்க்கையும், புதிய சொத்துக்கள் சேர்க்கை, ஒரு இடம் வாங்குறதுக்கோ அல்லது இடம் விற்பனைக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே இந்த நேரத்தில் கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளை கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய, ஏன்னா இந்த 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த அதாவது கடக ராசியில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் வம்பு வழக்குகள் சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்தது ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். ஏன்னா இந்த நேரத்தில் தேவையில்லாத உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது வரும். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது, ஏன்னா 12ல் ராகுங்க, அதே நேரத்தில் 6ல் கேது இருக்கிறாரு. ஸோ மருத்துவம் சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது, மருத்துவம் ரீதியாக சில விஷயங்கள் தேவையில்லாத செலவினங்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதுல உருவாகும். ஸோ ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க. வெளி வகை உணவுகள் அப்படிங்கிறத தவிர்த்திங்க அப்படின்னா அந்த அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே நேரத்தில் ஒருத்தருக்கு அதாவது ஒரு சொத்து பத்துக்கள் வாங்கணும் அப்படிங்கிற முயற்சிகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குங்க. அடுத்ததாக அந்த கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்னால தான் எனக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்பனை செய்கிறதுக்காக வாய்ப்பு ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன்னா எனக்காக நான் வாங்கியிருந்த கடன் அப்படின்னு சொன்னால் அது அடைக்கிறதுல நியாயம் இருக்குங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் அவங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் வாங்கி கொடுத்து இன்றைக்கி அவங்களோட கடனுக்கு நான் வட்டி கட்டுற மாதிரி ஒரு நிலை வந்துருச்சு. தேவையில்லாமல் சில பேர்த்துக்கு உதவி பண்ண போய் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உபத்திரத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறேங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறாதா நான் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியாதுன்னு யோசிச்சிங்கன்னா, இந்த 2ஆம் இடத்துல சூரிய பகவான் ஆரம்ப காலகட்டங்களில் உச்சநிலையை அடைஞ்சிருக்கிறாருங்க. அதே நேரத்தில் இது வரைக்குமே உங்களுடைய அதாவது ஜென்மஸ்தானத்தில் ராகு உட்காந்துட்டனால உங்களுடைய நல்ல அதாவது சுய கௌரவம், மரியாதை, அந்தஸ்து இதெல்லாமே படிப்படியாக சரிகிச்சு. ஏன்னா உங்களுடைய நேம் அப்படிங்கிறது ரொம்ப பேட் மார்க் ஆயிடுச்சுங்க. எல்லாம் மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு அவப்பெயர்கள் அப்படிங்கிறத உருவாயிட்டு இருந்தது. ஒரு இடத்துல போய் ஒருத்தர்கிட்ட உதவி அப்படின்னு கேட்டால் கூட உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தருணம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது. ஸோ உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து உயர்த்தக்கூடிய காலகட்டம். இந்த நேரத்தில் நீங்கள் உதவி அப்படின்னு கேட்டால் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த கடனை அடைத்து அந்த கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முயற்சிகள்
இந்த தருணத்தில் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாங்க. ரொம்ப நாளாக நீங்கள் யாருக்காக வாங்கி கொடுத்தீங்க அவங்களையும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறோம். இந்த நேரத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக கூடவும் சரிங்க, அதே நேரத்தில் ஒரு தொழில் ரீதியாகவும் சரி, கம்பல்சரி நீங்கள் ஃபாரின் போயிட்டு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட முன்னேற்றங்கள் இது வரைக்கும் ஜென்மஸ்தானத்தில் இருந்த ராகுவால் கல்வியில் மந்த நிலையை கொடுத்துருக்கோம், ஞாபகம் மறதி கொடுத்துருக்கோம், பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்காது, படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ அந்த நிலை அப்படிங்கிறதெல்லாம் மாறுங்க. ஸோ கல்வியில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதும் வெளிநாடு சென்று படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும், அதே நேரத்தில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், அதாவது இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுங்க. இந்த நேரத்தில் படிப்பில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறவங்க கூட இந்த நேரத்தில் கல்வியில் நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க. இந்த வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் நல்ல ஒரு ரிசல்ட் அடுத்தது உயர்கல்வி எங்கே போய் படிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுதுங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஜென்ம சனிங்க, அதே நேரத்தில் இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற ராகுனால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறைகிறத விட கண்டிப்பாக இந்த விரைய சனி அப்படிங்கிறது விலகி இருக்குங்க. அதே நேரத்தில் ஜென்ம ராகு விலகிறதுனால நிறைய யோக பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்க போதும். ஸோ இந்த நேரத்தில் கரெக்டான விதத்தில் சில முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய தகவல்கள், அதாவது டைமு, டேட் ஆஃப் பர்த்தெல்லாம் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா கூட தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.